இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஜங்கிள் ரெசார்ட். ஐயோ என்னால எந்திரிக்க முடியல. மூக்கு மட்டும் தின்னுட்டு எந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருக்கா. என்னடி இது? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஜங்கிள் ரெசார்ட். வீட்ல இருந்து சரியான போரிங்க. ஸோ என்ன பண்றதுனே தெரியல. அதனால நம்ம அண்ணா வந்து ஒரு பிளான் சொன்னா, இங்க ஒரு ஜங்கிள் ரெசார்ட் இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு. சரி ஓகே போய் தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு 3 பேர் கிளம்பியாச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ட்ரெக்கிங் ஏரியா மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் இருக்கான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓகே ஆஃப்டர்நூன் டைம் கிளம்பியாச்சு. லஞ்ச் எங்கடா இங்கேயா அங்கேயா? அதாவது இப்போ நான் என்ன சொல்றது. சரி ஓகே. ஸோ அங்கதான் போய் எல்லாம் சாப்பிட்டு சுத்தி பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, நம்ம ஏதாவது டவல் எடுத்து இருந்தா குளிச்சிருக்கலாமே. டவல் நீ சொல்ல கேட்டிருக்காரு. ஏன்டா குளிச்சிருக்கலாம்ல, ஏன்டா சொல்லவே இல்ல? கொடுப்பாங்களா? அது எப்படி பே பண்ணும் போது எக்ஸ்ட்ரா? லூசு பயல. சே இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ அதுக்கு பே பண்ணாம எக்ஸ்ட்ரா? நீ தானே போயிருக்கேன்னு சொன்ன. ஓகே க்ரௌடா இருக்குமா? இன்னைக்கு என்ன கிழமை? ஏஷு என்ன கிழமை? தேர்ஸ்டேவா? தேர்ஸ்டே. ஏமா இது வந்து வீக் ஆஃப் சரி வீக்கெண்ட் டைம்ல தானே க்ரௌடாக அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக தான் இருக்குன்னு தெரிஞ்சு போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு. இப்போ போகிற ஜங்கிள் ரெசார்ட்ல என்ன ஃபேமஸ்னே எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஸோ இவரு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போவார். ஸோ இப்போ அவன் சொல்லுவான் என்னடா ஃபேமஸ். அதில் என்ன ஃபேமஸ் எனக்கும் தெரியாது. நான் வந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி அப்படி இருக்கும்போது அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேம்போ ஸ்டிக்கு அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாமே உள்ள ஃபுல்லாக பேம்போ ஸ்டிக்ஸாக இருக்கும், மரமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது சிவசங்கரி, இப்போ மரமா அதிகமா இருக்கும், மூங்கில் மரம் இருக்கும். இப்போ இதுக்காக அந்த ரெசார்ட் போற மாட்டோம், வேற எதுவும் இருக்காதா? இல்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய எப்படி சொல்றது, நிறைய அட்வென்ச்சர். ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் போகும்போதே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். என்னன்னா இப்போ என்ன நான் சொல்றது, ஒரு அமானுஷமான ஐடியா. என்னடா பின்னாடி இருக்கிறது வந்து நார்த் இந்தியன் காரி. நீ என்ன இழுக்காத. நானே இப்ப கலரா தான் இருக்க பாத்தியா? ஓ நீ வீடியோல பேசிட்டு இருக்கியா? எதுவுமே பேச முடியாது. எப்போ வீடியோ எடுக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஜங்கிள் ரெசார்ட் வந்து ரீச் ஆயாச்சு. பிளேஸ் பார்த்தீங்களா ஃபுல்லாமே க்ரீனிஸாக இருக்குது. இது ஃபுல்லாமே காடு தான் போல், காட்டுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அருமையான பிளேஸ். என்னென்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேக் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வாத்து அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. இது என்ன பிளேஸ்ன்னு தெரியல. ஓகே ஓகே யஷு போகலாவா? இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பார் போல், பாருக்குள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் வந்தோம். இந்த ரெஸ்ட் ரூம் பிளேஸ் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பப்ளிக் ரெஸ்ட் ரூம் நினச்சிடாதீங்க, உள்ளே வந்து தனி ரூம் இருக்குது. வா 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 கூட தான் வா. Oh my god, looking so amazing. அடாடாடா அங்கே யாரா 2 பேர் உட்காந்துருக்காங்க நினச்சேன். பட் அது வந்து பொம்மை. உட்கார்றியா? உட்கார்ற. ஓ மை காட், தெரியுதா இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ யாருக்கூட நின்றுருக்க நான் இருக்கும்போது? உண்ட ஃப்ரெண்டோ? நீ வாட பட்டி. ஆக்சுவலி மங்கி பார்னு போட்டிருக்கேன், தெரிஞ்சது பார்னு நினைக்கிறேன். ஹாய், என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, கலாய்க்கிறேன் நீ. மிதுன் எங்கே போனா? இந்த பிளேஸ் பார்த்து எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபாரின்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ஜஸ்ட் இந்த ஏரியா பாருங்கள். சென்னையில் இருக்கு. பதிவு பண்ணுறியோ? ஜங்கிள் ரெசார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சொல்லு. நல்லா இருக்குல்ல பிளேஸு? லுக்கிங் ஸோ அமேசிங். பிளேஸ் சூப்பராக இருக்குடா. தம்பி கீழே இறங்கினா முதல் தடவை கீழே இறங்க.
இந்த ரெசார்ட் உள்ள என்ட்ரி ஆனது ஃபுல்லாமே ட்ரெக்கிங் தான், ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது, செமையாக இருக்குது. ஏஷு இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல? என்ன நினைக்கிறேன்? நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸ்விம்மிங் பூல், இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்க அப்படி இருக்குது. பட் உள்ளே வந்து ஆளாக இருக்கும். நீச்சல் தெரியல, குதிச்சிடலாமா உள்ள? அவர்கிட்ட பர்மிஷன் வாங்க, போய் கேட்டு வா. பெர்மிஷனா? சும்மா கேட்டு வா. எனக்கு தெரிஞ்சு இங்கே யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்விம்மிங் பூல் அலவுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? மூக்கு மட்டும் தின்னுட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்துட்டு இருக்கா. எந்திரி ஃபஸ்ட்டு, எந்திரி கிளம்பு ஃபஸ்ட்டு. கை கொடு. இல்லை டீம் முடிச்சிருப்பாரு. இங்கே பாருங்க, இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விளையாடலாமா? கிட்ஸ் ப்ளே கிரவுண்ட், இன்டோர் கேம், ஜிம், ஜும்பா, ஸ்னூக்கர்னா என்ன? ஸ்டோக்டா? ஸ்டோக்கிலடா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ப்ளே கிரவுண்டு. சரி இப்போதைக்கு இங்கே வந்தோம். வாடா வேறு பிளேஸ் போகலாம். விளையாடுறியா? வயிறு முட்டா சாப்பிட்டு இப்போ எப்படி விளையாட முடியும்? வா போகலாம். அங்கே வேணாம், வேறு இடத்துக்கு போகலாம். டேய் நீங்கள் 2 பேர் போங்க. டேய் நான் வந்துட்டு ஈஸியாக தூக்கிடுவேன். டேய் இது என்னடா காய்? வா சாப்பிட்டாதரா, நுரந்தள்ளிடும். உங்க weight என்ன? 97. கேவலமா இருக்கு. நான் உட்காந்து என்ன ஆகும்? நான் உட்காந்து பார்க்கட்டா? என்ன இப்போ நான் உட்காந்து அவன் மேலே போவா. நான் உட்காடுறேன். நீ ஐயோ என்னால எந்திரிக்க முடியல. எந்திரிக்கலாம். எப்படி இப்படி பிடிச்சிருக்கு? ஐயோ கீழே போட. இவனுக்கு வந்து விளையாடல, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாம முக்கிட்டு இருக்கானுங்க. சிவசங்கரி விழிவுறுத்தல். இதுக்கெல்லாம் ஒருத்தன் பிறந்து வரணும், பிறந்து வளர்ந்துட்டான்டா. கீழே போயிட்டா விளையாட முடியாது. அப்படி இருக்கு. அடுத்தது அக்ஷய். சரி நான் வரேன். அங்க உட்காந்தானா? புடி. ஏய் காத்து மாதிரி போயிட்டு வருதுடி. வெயிட் கொடு. ஐயோ அட எனக்கு காம்படிட்டர் மாதிரி யாரும் இல்லையே. பெருசா இருக்கே, கொஞ்சம் சைஸ் குட்டியா. ஓகே நான் மேல அனுப்புறேன். என்ன மேடம் பண்றீங்க? முக்கிட்டு இருக்கீங்க. டேய் நீ ட்ரை பண்ணு, மேல பார்த்தமா போ. நான் உங்க அண்ணா கூட தூக்கி நின்னேன். இவ்வளவு பெருசா இருக்கே. முடியாது. தூக்கிட்டா மதியா. இதுதான் பிரச்சனையே. நீ தூக்குடா. நீ தூக்க. நீ பாப்போம். தூக்கிட்டான். அப்படியா? டேய் நீ ஏன்டா நீ ஃபுல்லா கீழே போடுற? ஆப்பாப்பில் நின்னுக்கடா. வா ஒருத்தன் இப்படி சொல்றியா? அப்படி ஆட அங்க போய் விழுந்திருக்காரு. சரி போது வேற கேம் இல்லவா? இப்ப சுத்ரா. இவளை பார்த்து எனக்கே தலை சுத்துது, உனக்கு தலை சுத்தலையா? அதான் நான் பார்க்கல. பிளேஸ் பார்த்தியா? ரொம்ப பெரிய பிளேஸுங்க இது. அவ்வளோ பெரிய பிளேஸாக இருக்குது. எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ?
எனக்கு ஹேக்கர்லாம் என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 30-40 ஏக்கர்ஸ் மேலே தான் இருக்கும். 100 200 அடிச்சுடு 300 சரி சுற்றி செம்மையாக டயர்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடு. எனக்கு இல்லடா. ஏன் தெரியா? இங்கே ஒரு பையன் ஆல்ரெடி வான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கேட்டா நான் உயிரே கொடுப்பேன். ஒரு காஃபி கொடுக்க மாட்டேனா? வாங்கி கொடு. ஆனால் இங்கே ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஜஸ்ட் ஒரு லஞ்சு தான் முடிச்சோம். நீ பே பண்ணேன்னு சொல்லிடுவேன். நான் என் கையால நான் தானே பண்ணேன். கொடுப்பேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லஞ்சு 2500 ஆச்சு 3 பேர் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த பட்டர் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் 350. இந்த பிளேஸ் பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேஸ்லாம் நான் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு ஃபாரின் கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ இதில் என்ன மெயின்னா, நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் நிறைய ரூம்ஸ் இருக்கு உள்ள. நீ வேறு எதாவது சாப்பிட்றியா? வேலை முடிச்சுக்கலாக்கா. ஓகே உனக்கு காட்டுறேன்டா தரேன்டா, அவசரப்படாத. இது டோனட்டு, இது வந்து இதுதானே பிளாக் ஃபாரஸ்ட் தானே. இப்போ சாப்பிடு. உனக்கு என்ன சொல்லியிருக்கா? நீங்க சாப்பிட்டா மட்டும் எனக்கு போதும். எதுவும் சொல்லியா? அதுக்கு தான் பெருசு சிவசங்கரியுமே அதுவும். ஓகே இதை நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில். சாப்பிட்டது இல்லையா? ஏன்? ஆடா ஒன்றும் இல்லை, ஒரு பண்ணு தான். எவ்வளோ பாசம் பாரு. வெறும் பண்ணு தான், அது ஒன்றும் இல்லை. பண்ணு சாக்லேட்டு. இதுதான் ப்ரீமியமாக கொடுத்தாங்களா? இது எப்படி இருக்கு போகிறது இல்லை. டார்க் ஃபாரஸ்ட்ல பிளாக் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு வாங்க. ஸோ ரெசார்ட்லேருந்தே நம்ம வெளியே போக போகிறோம், அவ்வளோதான். அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே போகும்போது வீடியோவும் என் பண்ணிக்க வேண்டியதா. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம். ஸோ ஜங்கல் ரெசார்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஆனால் காட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணுன்ட்டு எதுவும் கிடையாது. நீங்கள் போகும்போது ஃப்ரீயாக போனாலே போகுது. உள்ளே எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே செம்ம ப்ரைஸாக இருக்குது. செம்ம ஃபன்னான ஏரியா எல்லாமே. ஃப்ரீ ப்ரமோஷன். சரி, இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு நீ என்ன சொல்கிறேன்? நான் தான் உங்களுக்கு கூட்டிட்டு போனேன். நல்லா இருக்குன்னு தான் கூட்டிட்டு போனேன். அவன் தான் கூட்டு போனான், அதனால இவர்தான் கேட்கணும். இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு? ப்ளேஸ் நல்லா தான் இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. ரேட் தான் ரொம்ப கொடுமையா இருந்தது. ஒண்ணு இல்ல, நானு பிரியாணி இந்த மாதிரி சின்ன ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணோம். 2400 அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுங்க, வரும்போது எல்லாத்தையும் நீங்களே பேக் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறீங்க. காஃபி ஜாலியா இருக்கு. ஆனா இந்த காஃபில குடிச்சிடாதீங்க, பச்சை தண்ணில போட்டு தராங்க. அது ஒரு காஃபி 150 rupees ஒரு காஃபி. பாதாம் பால் குடிச்சீங்கன்னா அது எவ்வளவு? அதுவும் 150 தான். பாதாம் பால் 150. அது வந்து மிக்சர் இருக்குல்ல, மிக்சர் போட்டு கொடுக்குறாங்க. ஆமா 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 ஆமா. ஸோ அதனால அதெல்லாம் குடிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு காஃபி வேஸ்ட் பண்ண வேணும். ஃபுட் சாப்பிடலாம், ஃபுட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.